ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். கோட் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ தளபதி விஜய் அதில் நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 2026ல் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் நிற்க போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கோட் படம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு படத்தை மட்டும்தான் நடிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பார்த்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே அதிர்ச்சி, முக்கியமாக தளபதி ஃபேன்ஸுக்கு. அண்ட் தெரியல எப்படி, அதாவது டிவிகே பார்ட்டி தமிழ்நாடு வெற்றி கழகம்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பார்ட்டியோட நேமை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தளபதி 69 ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு முந்தா நாள் செப்டம்பர் 13, அதாவது ஒன் லாஸ்ட் டைம் சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் அந்த வீடியோவை பார்க்குறப்ப தான் தெரியுது தளபதி நம்மளை எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் எவ்வளோ விஷயங்களை, நம்ம ஏதாச்சும் கஷ்டங்கள் இருந்தால் கூட அவரோட சாங்ஸை கேட்டால் நல்லா என்ஜாய்மெண்ட் ஆகிடும். அண்ட் மோட்டிவேஷன் சாங்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அந்த பத்ரி படத்தில் ட்ராவலிங் சோல்ஜர்ஸ் சாங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் நிறைய ஹியூமரஸ், அதை பார்க்குறப்போ நம்ம சோகமாக இருக்கிறப்போ நிறைய என்ஜாய் பண்ணியிருப்போம். அண்ட் லாஸ்ட் படம் கேட்குறப்ப கொஞ்சம் எமோஷனலாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்குறப்ப கூட தெரிஞ்சுது. அதில் 2 பேர் சொன்னது என் மனசுக்குள்ளே இப்போ வரையும் நின்றுட்டே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த கடைசி படத்தை நான், என் பேரங்க, என் பசங்க, பிறகு குழந்தைங்கலேருந்து எல்லாரையும் கூட்டு போய் பார்த்து அவரை வாழ்த்தும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இனிமேல் தளபதி படத்துக்கு என் பசங்க கூப்பிட்டு போக சொன்னா நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் வந்து தளபதி கிட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூ பார்க்குறப்போ நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தர் வந்து தளபதி கிட்ட கேட்டாராம், ஆனால் இந்த படத்தோட லாஸ்ட் அண்ணா நீங்கள் நடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு தளபதி சொன்ன பதில் என்னன்னா, ஆமாம்ப்பா, மேபி இந்த ஒரு படத்தோட முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாலிடிக்ஸ் தான், போதும்ப்பா, நிறைய பண்ணிட்டாங்க எனக்காக மக்கள், திரும்ப நான் அவங்களுக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்கிறப்போ கொஞ்சம் இதாக இருக்கலாம், ஆனால் அவர் சொல்கிறப்போ, தளபதி சொல்கிறப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு சொல்லியிருந்தார் அவர். அண்ட் அந்த வீடியோ கூட ரொம்ப எமோஷ்னலாக, அது எங்கே போனாலும் அதுதான், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் போனாலும் சரி, வெளியில் டீ கடைக்கு போனாலும் சரி, எல்லா இடத்தையும் அந்த வீடியோ பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவரோட முடிவு, படத்தில் நடித்தது போதும், இனிமேல் இறங்கி களத்தில் அரசியல் இறங்கி மக்களுக்கு நல்லதை செய்வோம்னு நினைக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. அண்ட் பாலிடிக்ஸில், சினிமாலஜி இது மாதிரி பாலிடிக்ஸில் வின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் லாஸ்ட் படம், லாஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக், லாஸ்ட் ட்ரைலர், லாஸ்ட் டீசர், லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள். இந்த படத்தை வந்து வினோத் தான் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லி அவங்க அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மியூசிக் டைரக்டராக அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக் போட போறாரு. அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. தளபதிக்கு 275 crore சேலரி கொடுக்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த வித அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இருக்க போகுதுன்னு சொல்லி அதுலேயே கொஞ்சம் மென்ஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ், இந்த படம் என்ன மாதிரி இருக்க போகுது. ஸோ தளபதி லாஸ்ட் படத்துக்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணுறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.